உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை தரப்போகுதுன்றதையும் இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் உங்களது ராசியினுடைய அதிபதி புதன், அந்த புதன் பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமும் சிறந்த அறிவாற்றலையும், தான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அம்பு மாதிரி வளைஞ்சி கொடுக்கக்கூடிய மனசும் யதார்த்தமான தெய்வ சிந்தனையும் அது மட்டும் கிடையாது, உண்மையான உழைப்பும் உங்ககிட்ட எப்பவும் நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார். லாபத்தில் குரு பகவான் இருந்தாலே 7ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, சிறந்த மேன்மைகளை தருவார்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் அந்த 11இல் இருந்த குரு பகவான் ஓரளவுக்கு மேன்மையை தரக்கூடிய அற்புத ஸ்தானத்தில் தான் இருந்தார். அது என்னவோ அந்த ராகு பகவான் அவரது இணைப்பு, அந்த 2 இணைவும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை கொடுக்க முடியாத நிலை. இப்போ 11இல் இருந்து விரயஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்திற்கு வருதே தெரியலையே. அப்போ 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நமக்கு அது பாசிட்டிவாக நெகட்டிவான்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக குரு நின்ற இடத்தை கெடுப்பார்ன்றது உண்மைதான். எப்போவுமே குரு அந்தணன் தனித்து நின்றால் நின்ற இடம் பால்னு சொல்லுவோம். அப்போது அவர் 12ஆம் இடத்துல நிற்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அந்த இடம் பிளாக் ஆகிடும். அந்த இடம்ன்றது என்ன, உங்களுக்கு விரைய சம்மந்தப்பட்ட இடம். அதையும் தாண்டி வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடிய இழப்புகள் சார்ந்த இடம். இது எல்லாமே அந்த இடத்துல போய் குரு பகவான் உட்காரும் பொழுது என்னென்னா, குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இடத்துல நின்று அவர் பார்க்கிற இடத்துக்கு பவர் கொடுத்துருவார். அப்போது அவர் நின்று பார்க்கக்கூடிய இடத்தில் அற்புத மேன்மைகள் உண்டாகுன்றது உண்மை. அப்போ அவர் அந்த இடத்துல உட்காரக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும். ஆக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, அந்த 10ஆம் வீட்டிற்கு அதிபதி 12இல் உட்காரும் பொழுது குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், செய்யக்கூடாத வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயும் பெரிய லெவலில் அகலக்கால் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரியாமல் அதை பற்றி சடனாக முடிவெடுத்து கமிட்மெண்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா 100% குரு பகவான் உங்களுக்கு பாதகமாயிடும். 1. 2வது, 7ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் தான். கண்டிப்பாக கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சிலிருந்து, கொடுத்த வாக்கிலிருந்து, செய்யக்கூடிய செயல் வரைக்கும் ஞாபகம் வச்சு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. அசால்ட்டாக நினச்சி ஏதாவது ஒன்று பேச போனீங்கன்னா அது தேவையில்லாத சலிப்பு சங்கடங்களை உண்டாக்கிடும். அதனால் இதில் எச்சரிக்கை இருந்தால் போதும், அழகாக சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே யதார்த்தம் மட்டுமல்ல, பாசத்துக்கு அடிமையானவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. ஆனாலும் உங்களுக்கு கடந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எல்லாம் கடந்து இப்போ தான் சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலும், சிலர் தொழில் சார்ந்த ரீதியில் இழப்புகளையும், அதையும் தாண்டி வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் இந்த நிலைக்கு ஆளாகவே நான் நினச்சி கூட பார்க்கல, கடந்த 5 வருஷத்தில் அவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன், இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்த கணக்குகள் எல்லாமே அவங்க அதை இறங்கி செய்து சக்ஸஸ் அடைஞ்சாங்க. ஆனால் நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட், சில பணம் போட்டு பல விஷயங்களில் போடும்போது இருந்த வேல்யூ நீங்கள் போட்ட அந்த தொழில் சார்ந்தோ அந்த பொருள் சார்ந்தோ போட்டதுக்கப்புறம் அதனுடைய விலை மதிப்பு குறைந்ததுனால இன்றைக்கி உங்களுடைய பணமும் சரி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, எல்லாம் பிளாக்காகி நிற்கக்கூடிய ஒரு நிலை. இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் நமக்கு கிடைக்குமான்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, ஏன் ஒரு வாய்ப்பு கிடைச்சா சாதிச்சு
காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% இப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பார்வையில் கிடைக்குது. குரு 12ஆம் இடத்தில் நின்றால் சற்று விரயங்களும் சுப விரயங்களும் தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஒருபுறம் கொடுத்தாலும் மறுபுறம் அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நல்ல பலன் உண்டு. அவர் எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களது 4ஆம் வீடு. 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம். சுகஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷ நிம்மதியை சார்ந்த இடம், குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு சார்ந்த இடம், அதையும் தாண்டி அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம், வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம், குறிப்பாக சொல்லணும்னா பூமி மண் மனையை சார்ந்த இடம், இதை எல்லாத்தையும் தாண்டி தாயினுடைய வீடு, தாய் சார்ந்த இடம். அப்போ இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும். அப்போ உங்களுடைய அந்தஸ்து பெருகும், மரியாதை பெருகும், பெரிய லெவலில் ஒரு இலக்குகள் உண்டாக்குவீங்க. கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடைவீங்க. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களுக்கு எதிரில் ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தில் நிற்கிற உங்களுக்கு இந்த தருணத்தில் பார்க்கக்கூடிய இந்த கிரக பார்வை உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். ஏன் இது இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த இந்த அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவானது பார்வையில் விழும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு எது? சூரிய பகவானது வீடு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் பலப்படும். அப்போ சனி பகவான் பலமாக இருக்கார். இது எல்லாத்தோட உங்களுக்கு டாப் லெவலில் இருக்கிறது என்னன்னா 10ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது பகவானும். அப்போ இந்த 10இல் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் ராகு இருக்கும் பொழுது தொழில் உங்களுக்கு ஹை ஸ்பீடாக இருக்கும். தொழிலை நீங்கள் முயற்சி பண்ணால் பெரிய இலக்குகளுக்கு கொண்டு போயிடலாம், உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்கிடலாம். வாழ்க்கையிலே அந்த கேது பகவானை பார்க்கக்கூடிய குரு பார்வையால் கேது ஞானகாரகன் மோட்சம் அடைவார். மோட்சம்ன்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் கிடையாது, டாக்குமெண்ட் சார்ந்த சிக்கல்கள் எது இருந்தாலும் சரி செய்திருவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நான் அட்வான்ஸ் கொடுத்து எக்ரிமெண்ட் போட்டு என்னுடைய அந்த சொத்து ரீதியில் வரக்கூடிய அந்த கிரையை என்னால் பண்ண முடியலைங்க, அந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வரல, அதில் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு அது இந்த தருணத்தில் சரியாயிடும். அதே நேரத்தில் தாய், உங்களுடைய அம்மா, அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதே நேரத்தில் குரு பகவான் அஷ்டமாதிபதியும் கூட. அப்போது ஆரோக்கிய ரீதியில் உங்களுடைய ஆரோக்கியத்திலேயே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி ஆனதுமே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய் முழுமையான செக்கப் ஒன்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுகர்லேருந்து பிபியிலிருந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது A to Z எல்லாமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் தாய் 4ஆம் வீடு, தன் தாயினுடைய வீட்டையும் அஷ்டமாதிபதி பார்க்கிறார். அப்பொழுது அவங்களையும் கொஞ்சம் நாம் ஆரோக்கிய ரீதியில் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி வண்டி வாகனங்களில் நீங்கள் செல்லும் பொழுது மிக உஷாராக போகணும், எச்சரிக்கையாக போகணும் வரணும், அது ரொம்ப அவசியம். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. அதையும் தாண்டி குரு பார்வை இன்னும் எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது அற்புதமான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலும் விழுது. அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சத்துருஸ்தானத்தில் விழுது. இத்தனை நாளாக தொழில் சார்ந்த ரீதியில் பல பிரச்சனைகளையும் பல சிக்கல்களையும் அதை தொடங்கி அதை ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சிகளை இதெடுத்து அதெடுத்து எங்கெங்கே வாங்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்றைக்கி அதில் கண்டினியூ பண்ண முடியாமல் வெளியில் வரவும் முடியாத அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் சிலரது வாழ்க்கையில் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற திருப்தி கொடுக்குற உங்களுக்கு இல்லாத சந்தோஷம் இல்லாத நிலைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தை கடந்துட்டா போதுமே, இந்த மாதத்தை கடந்து வந்துட்டா போதுமேன்ற அளவுக்கு சில மன உளைச்சலை கடந்து வந்த உங்களுக்கு அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் நீக்கி ஒரு அற்புத மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அற்புத வரமாக உங்களுக்கு அமையும். இன்னும்
வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்திருவீங்க. எப்படி சரி செய்திருவீங்கன்னா, இத்தனை நாளாக மன உளைச்சல்கள் கொடுத்து செய்கிற வேலையில் பல நெருக்கடிகளை உண்டாக்கி இந்த வேலையே வேண்டாம், இதை விட்டு அப்படியே அழகாக வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கெல்லாமே சில மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தீங்க. அதிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாத பழிகள் போட்டு உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. வீண் பழிகளுக்கு ஆளாயிருந்தீங்க. அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விஆர்எஸே வாங்கிலாம்ன்ற அளவுக்கெல்லாம் சிலருக்கு மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கும். கவலைகள் வேண்டாம். நல்ல ஒரு மேன்மையை உருவாக்க போகிறீங்க. காரணம், அதில் இருந்து அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நோய் நொடியில் இருந்து எதிர்ப்பு சத்துரு போட்டி பொறாமைகள் வரைக்கும் சத்துருஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு அந்த இடத்த உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் நினைச்ச இலக்கை அடையக்கூடிய அற்புத மேன்மைகளை உண்டாக்கிடும். இன்னும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப அற்புதமான இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். அதை விட ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மூவ் பண்ணுங்க. குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான தருணம். வெளிநாடு வெளிப்பாய வாய்ப்புகள், கடல் கடந்து போய் செய்யக்கூடிய தொழில் சார்ந்தவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும், நம்பிக்கை வச்சாலும், பாசம் வச்சாலும், எதிலையும் முழுமையாக நம்பி இறங்கி கடந்த காலகட்டங்களில் பலவித நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளானீங்க. இன்னைக்கு உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்தன மாதிரி உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கலையன்ற மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலில் இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்கள் நிற்கக்கூடிய நிலைகள் பல பேர். ஏன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு ஆணும் சரி, மிதுனராசி என்பவர்கள் பெண்களுக்கும் சரி, நம்பி திருமண மேன்மையிலையும் நம்பி வாழ்க்கை ரீதியிலையும் இன்னைக்கு பலவித ஏமாற்றங்களை சந்தித்து தன் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிச்சு காட்டணும், ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாகணுன்ற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண மேன்மைகளில் ஒரு அற்புத மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குவீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதனால் சில தோல்விகளும் தடைகளும் இருந்திருக்கும். அந்த தடைகள் மீண்டும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புத மேன்மைகள் 6ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வையால் மீண்டும் அந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரும். முயற்சிகள் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த 11ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களது 10ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது அந்த சொந்த வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் தந்தை வழி சொத்துக்களிலும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். வெளிநாடு வெளிவாய்ப்புகள் போகணும்னு நினைச்சவங்க, தடையாய் நினைக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக அந்த வெளிநாடு வெளி உத்தியோகத்தை உண்டாக்கிடுவார். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 100% அதற்குண்டான அற்புத மேன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, புத்திரபாகியம் கிடைக்கலையன்றவங்க உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளும் மீண்டும் மருத்துவத்துறை சார்ந்த மேன்மைகளையும் உண்டாக்குங்க. 100% அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேலும் மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் சில சிக்கல்களையும் சில பாதிப்புகளையும் சில மன உளைச்சல்களையும் கடந்த காலகட்டங்களில் அடைஞ்சிருப்பீங்க. அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய காலம் வரக்கூடிய தருணத்தில் அமையும். குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் சரி வரலையே, என்னன்னு தெரியலையே என்ற வேதனைகள் இருந்திருக்கும். அதுவும் சரியாக பண்ணிடுவீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய கல்வியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இல்லையென்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக புத்திர ரீதியில் அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாயிடும்.
நீங்கள் பார்த்து பார்த்து அவங்களுடைய திருமண மேன்மைகளையும் தொழில் சார்ந்த அமைப்புகளையும் உண்டாக்கி இருந்திருப்பீங்க. அது எல்லாமே சில சிக்கல்களுக்கு ஆளாகிற அளவுக்கு இருக்கே, இது மீண்டு வருமா, நல்ல ஒரு இலக்கை அடைவாங்களான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக 100% அதை சார்ந்த மேன்மைகளும் அவங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உறவு முறையில் கூட பிறந்தவங்களால் பலவிதமான சிக்கலை சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க, சலிப்பு சங்கடங்கள் சார்ந்த சில ரொம்ப கடினமான வழிகளை கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை புரிஞ்சிக்காதவங்க, உங்களை தவறுதலாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி பண்ணோன்ட்டு நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மீண்டு அமைச்சு வரும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச திடீர் சரிவுகளால் இடம் புரியாத வழி வேதனைகளும் நம்பிக்கை துரோகங்களும் சந்தித்து நிற்கிறேன், இதிலிருந்து மீண்டு வெளியில் வர எனக்கு வழி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% அதை சார்ந்த வாய்ப்புகளும் பிறக்கும், வழிகளும் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமா இந்த 2024ஆம் வருடமும் ப்ளஸ் 25ஆம் வருடம் வரைக்குமே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. அந்த திசா புத்திகள் இன்னும் பலமாக இருந்தால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அருமையாக சாதிக்கலாம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் அதே இடத்துல ஒரு 4 பரலுக்கு மேலே ஒரு 7 பரல் வரைக்கும் இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய நிலை உருவாயிடும். 12 குரு மறைந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை வாழ்க்கையில். இதை விட ஒரு எனக்கு யோகமே இல்லைன்ற அளவுக்கு அந்த 7 பரல்கள் வரைக்கும் அமைஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இல்லை அதுக்கும் 4க்கும் கம்மியாக வரும் பொழுது தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக மூவ் பண்ணணும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள், அதில் இருக்கிற திசா புத்திகளும் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களையும் கண்டு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100% வெற்றிகள் கிடைக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த மேன்மைகளை உங்களுக்கு உண்டாக்குவார். ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.